அவன் கூறுவதையெல்லாம் நம்பாதவன் அவன் கண்கொண்டு பார்த்ததை நம்பி நான் அவனுடன் சென்று விடுவேன் என முடிவு பண்ணியவன் இப்போது கூட நான் இவனை விட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் இவன் ஒரு நாளைக்கு இவ்வளவு வேலை செய்கிறானா? இல்லை, இதற்கு இன்று ஒரு முடிவு கட்டியாக வேண்டும் என்று மணிக்கு போன் செய்தாள் நிலா. ஏண்டா என் வாழ்க்கை இப்படி நரகம் ஆக்கிட்டு இருக்க? அப்படி உனக்கு நான் என்ன பாவம் தான்டா பண்ண என்ற நிலா புரியாமல் கேட்டாள். எனக்கு பாவம் பண்ணலடி, என்னுடைய மேடத்துக்கு நீ பாவம் பண்ணிருக்க. அதனாலதான் உன் வாழ்க்கைய நாங்க 2 பேரும் சேர்ந்து சீரழிக்கிறோம், இன்னமும் சீரழிப்போம் என்று மணி கூறினான். என்ன, ஓ மேடத்துக்கா? அவ பேர் என்ன என்றாள் நிலா. மைத்திலி, மறந்துட்டியா? இந்த சந்திரன் அவளோட சந்திரன். பேபி, சொன்னா புரிஞ்சுக்கோ. உன்னுடைய அழகுக்கெல்லாம் இவன் வர்த்தே கிடையாது. அவன் காட்டான் நீ எவ்வளோ அழகா, எவ்வளோ கியூட்டா, எவ்வளோ சைஸா இருக்குன்னு தெரியுமா உனக்கு? உன்னோட அழகை பத்தி உனக்கும் உன் புருஷனுக்கும் தெரியவே இல்லை. உன்னை அப்படியே அங்கங்க கசக்கி புழியணும்னு எனக்கு எவ்வளோ ஆசையா இருக்கு. உன்னோட மேடு பள்ளத்துலலாம் இறங்கி உன்னை உச்சத்தை அடைய வைக்கணும்னு தோணுது. அதிலும் உன் பள்ளத்தாக்குல என்னோட ஆட்டத்தை ஆடணும்னு தோணுது. உன்னை பார்க்குறப்பெல்லாம் என்னால முடியலடி. எனக்கு அப்படியே உன்னை அப்படி பண்ணணும்னு தோணுது. நீ என் கூட வர ஒத்துக்கிட்டா நான் சந்திரனை ஒன்றும் பண்ண மாட்டேன். அவனை அப்படியே விட்டுடுறேன். என் கூட வரியா? என் கூட மட்டும். உன் அழகு காலத்துக்கும் எனக்கும் மட்டும்தான். ஓகேனா சொல்லு என்றான் மணி. சி, பொறுக்கி நாயே, உனக்கு நான் ஒரு வாட்டி சொன்ன புரியாதா? எதுக்காக இந்த மாதிரி பண்ற என்று திட்டிக் கொண்டிருந்தாள். பேபி, நான் அப்படிதான் பேபி பண்ணுவேன். எதா இருந்தாலும் நேர்ல வந்து பேசு பேபி. உன் முகத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே உனக்கு கீழே இருக்கிற அந்த அங்க அழகெல்லாம் பார்த்துக்கிட்டே பேசுவேன்ல என்று ஒரு அட்ரஸை கொடுத்தான். ஆனால் நிலா அங்கு செல்ல மறுத்து விட்டாள். எனவே மணி கோபம் அடைந்தவன் நிலாவிற்கு போன் செய்து பேச தொடங்கினான். இங்க பாரு பேபி, இன்னைக்கு உன் புருஷன் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கான். ஏன்னா நீ என் கூட சேர்ந்து இருக்கிறத மறுபடியும் சந்திரன் பார்த்துட்டான். அதனால உன் மேல ஆசிட் அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு என்று அவளிடம் கூறினான். அதை கேட்டு நிலாவுக்கு தூக்கி வாரி போட்டது. நான் கூட ஒன்னா இருக்கிறத பார்த்தானா? அது மைத்திலி தான். அவ என்ன போலவே முகமூடி அணிஞ்சு அவன் கூட இருந்திருப்பா. இந்த லூசு பையன் வேற அதை பார்த்து நான் தானே நம்பி இருப்பானே. நான் இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் என நினைத்து கொண்டிருக்கையில் இவளை தேடிக்கொண்டு சந்திரன் மொட்டை மாடிக்கு வந்திருந்தான். அவனின் கையில் ஒரு பாட்டில் இருந்தது. ஆனால் அது ஆசிடா என்று அவளுக்கு தெரியவில்லை. இருந்தும் அது ஆசிடாகத்தான் இருக்கும் என்று முழுமையாக நம்பினாள். மணி மணி அந்த மணி சொல்றத என்று நிலா ஆரம்பிக்கும் போதே, என்னடி மணி மணின்னு இழுக்கிற? அவன் மேலதான் நீ பைத்தியமா இருக்கியே. நான் அவ்வளோ சொல்லியும், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு காசு கொடுத்தோம், நீ மறுபடியும் அந்த மணி கூட போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கல்ல. உனக்கு வெக்கமா இல்ல? அவன் கூட நீ இருக்கிற அந்த கருமத்தை வேற நான் என் 2 கண்ணால பார்த்தேன். இந்த மாதிரி என் மானத்தை வாங்குறதுக்கு பேசாம நீ செத்து போயிடுடி என்று சந்திரன் ஆவேசத்தில் பேசியவாறு அவளை நோக்கி முன்னேற, இவனுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் என்று குழம்பியவாறு அவன் கையில் இருக்கும் ஆசிடையும் முகத்தில் இருக்கும் கோபத்தையும் அவன் வாயிலிருந்து வரும் தடித்த வார்த்தையும் கேட்டவாறு பின்னால் சென்றவள் இறுதி சுவற்றை அடைய, அப்போது தலை சுற்றி தடுமாறியவள் காலில் ஏதோ தட்டுப்பட அது தடுக்கி அப்படியே தன்னை நோக்கி, வேண்டானலா வேண்டாம் என்று கத்தியவாறு ஓடிவரும் சந்திரனை பார்த்தவாறு கீழே தொப்பென்று விழுந்து விட்டாள். தடுமாறி மேலே இருந்து விழப்போனவளை ஓடி சென்று சந்திரன் பிடிக்க பார்த்தான். ஆனால் அதற்குள் அவள் விழுந்து விடவே சந்திரனுக்கு நடப்பது அனைத்தும் கனவா நினைவா என்ற சந்தேகம் வந்தது. ஒரு கணம் இது உண்மையாக இருக்கக்கூடாது என நினைத்தவாறு தன் கையில் இருந்த பாட்டிலை கீழே போட்டான். அது உடைந்து சிதறியது. ஆம், அதில் தண்ணீர் தான் இருந்தது. அவளை பயமுறுத்தவே அவன் அதை எடுத்து வந்தான். அப்படியே கீழே பார்க்க முடியாமல் பார்த்தவனின் கண்கள் ஒரு கணம் அகலமாக விரிந்தது. ஆம், அவள் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்தவன் தன்னையே அடித்துக் கொண்டு நிலா என கத்திக்கொண்டு கீழே ஓடி வந்தான். அட கடவுளே என நினைத்தவன் கீழே ஓடி சென்று தன் மனைவியை அள்ளி தூக்கி கொண்டான். ஏன் தப்புதான், ஏன் தப்பு தாண்டி. நான் உன்னை அந்த மணி கூடவே அனுப்பியிருந்தா நீ இப்ப உயிரோட இருந்திருப்ப. நான் உன்னை புடிச்சு வச்சது ரொம்ப தப்பு, ஏன் தப்பு தாண்டி என்று தலையில் அடித்துக் கொண்டு அழுதான். அவளை பெற்றவர் என்ற முறையில் செல்லமுத்துக்கு நியூஸ் அனுப்பப்பட்டது. நிலாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருந்தான். அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கொண்டிருந்தது.
செல்லமுத்து ஹாஸ்பிட்டலுக்கு பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தார். ஒரே பெண்ணாயிற்றே, இவன் வேணா, இவனை கல்யாணம் பண்ணாதன்னு என் தலையில அடிச்சுக்கிட்டேனே, கேட்டாளா அவ என செல்லமுத்து உடைந்து அழுதவர் சந்திரனை மருத்துவமனையின் உள்ளே விடவில்லை. சந்திரன் ஹாஸ்பிட்டல் வாசலிலே தன் மகளை கையில் வைத்துக் கொண்டு கண்களில் கண்ணீரோடு இருந்தான். அதை பார்த்த நிலாவின் அம்மா, குடுடா, இந்த கை குழந்தை உன் கூட இருந்தா இதையும் கொன்னாலும் கொன்னுடுவ என்ற வார்த்தைகளை முள்ளாக்கி அவன் மீது அள்ளி தெளித்து விட்டு அந்த குழந்தையை வலுக்கட்டாயமாக பிடுங்கிக் கொண்டார்கள். சந்திரனை ஹாஸ்பிட்டலில் இருந்து விரட்டி அடித்தனர். அடுத்த நாள் நிலா இறந்து விட்டாள் என்ற செய்தி மட்டுமே அவனுக்கு வந்தது. அவனும் அவளுக்காக அழுதான். ஆனால் அழுது கொண்டிருக்கும் அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது. அவள் உன்னை ஏமாற்றியவள் தானே, அவள் அவனோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தானே கடைசியில் இறந்தே விட்டாள் என்று நினைத்தான். ஆம், சந்திரன் வரும்போது, நிலா என் கூட தான் வாழ்வேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா, நீ அவளை என் கூட அனுப்பி வச்சிடு, சரியா என மணி கூறியிருந்தான். அதை கேட்டவனின் கோபம் எல்லையை கடந்தது. அந்த கோபத்தில் தான் அவன் மொட்டை மாடியில் அவளை திட்டினான். ஆனால் இவள் அவனுக்காக சாவை தேடி போவாள் என்று தெரிந்திருந்தால் நான் இவளை அவன் கூடவே அனுப்பியிருப்பேனே என நினைத்தவனுக்கு அழ வேண்டும் என்ற எண்ணமும் ஏனோ மறைந்தது. ஆம், அவள் தனக்கு துரோகம் செய்தவள், நன்றி கெட்டவள் என்ற நிலாவை கண்ணா பின்னாவென்று சந்திரன் திட்டியவன், நான் ஏண்டி அழணும், உன் கள்ளக்காதலன் கூட உன்னை அனுப்பணும் அப்படின்னு தானே நீ செத்த, சாவுடி சாவு என்று நினைத்தவன் வீட்டில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் தூக்கி போட்டு உடைத்தான். அவள் துணிமணிகள் என்று அனைத்தையும் எடுத்து எரிக்க தொடங்கிவிட்டான். அப்பொழுது அவன் கண்ணில் அவளது டைரி பட்டது. அதை எடுத்து நெருப்பில் போட்டவன் பிறகு என்ன நினைத்தானோ தெரியவில்லை. டைரி மேலும் எரிவதற்குள் அதை எடுத்து விட்டவன் தன் கையில் அந்த டைரியை சுற்றியவாறே பேச தொடங்கினான். சாவர அளவுக்கு உனக்கு அவனை பிடிக்குமா? அப்படி அந்த கள்ளக்காதலனை பத்தி என்னதான் எழுதியிருக்கான்னு படிச்சுதான் பாப்போமே என்று நினைத்தவன் சந்தேகத்தின் உச்சியில் அதை எடுத்து படித்துக் கொண்டிருந்தவனின் கண்கள் கலங்கியது. நிலாவின் டைரியில் நிலா சந்திரனை கல்யாணம் பண்ண அவர்களின் வீட்டில் துளியும் சம்மதிக்கவில்லை. அந்த சமயத்தில் அவள் அவர்களின் சொத்து பத்துகள் எதுவும் தனக்கு வேண்டாம் என்றும், என் ஒரே சொத்து என் சந்திரன் என்றும், அவன் ஒருவன் மட்டுமே தான் எனக்கு என்றும், நான் சாகும் வரை உங்களிடம் இருந்து ஒரு பைசா வாங்க போவதில்லை என்றும், நீங்களே எங்களை பார்த்து பொறாமைப்படும்படி நாங்கள் இருவரும் வாழ்ந்து காட்டுகிறோம் என்று நிலா அவர்களிடம் சண்டை போட்டுவிட்டு வெளியில் வந்திருக்கிறாள். பிறகு அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்களையும் குறிப்பிட்டிருக்கிறாள். அவர்கள் மகள் பிறந்த வருடத்தையும் குறிப்பிட்டு அழகாக எழுதியிருக்கிறாள். பிறகு கண்ணீருடன் ஒரு பக்கத்தை எழுதியிருந்தாள். என் சந்திரன் என்ன சந்தேகப்படுறானா? ஆமா, என் சந்திரன் என்ன சந்தேகப்படுறான். அந்த வார்த்தையே என்ன மெல்ல மெல்ல கொள்ளுது என்று எழுதியிருந்தாள். பிறகு மைத்திலி அவளின் வாழ்க்கையை அழித்து விட்டாள். என்னை போல முகமூடி அணிந்து மைத்திலி மணியுடன் தப்பான உறவு கொண்டு என் கணவனுக்கு என்னை தவறாக காட்டிக் கொண்டிருக்கிறாள். இதை நான் எப்படி நிரூபிப்பேன்? கடவுளே, எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்களேன் என்று ஒரு பக்கத்தில் கண்ணீர் நிரம்ப எழுதியிருக்கிறாள். அவள் கண்ணீர் விட்ட இடமெல்லாம் அப்படியே மை லேசாக கரைந்து காட்டிக் கொடுத்தது. இதையெல்லாம் படித்தவனின் மனமும் பயங்கர கனமானது. என் புருஷன் கூட போய் உன் சொத்துல இருந்து 1 ரூபாய் எடுக்காம நான் வாழ்ந்து காட்டுவேன்னு வந்த நிலாவ நான் பணமா அனுப்பிட்டேனே. அப்ப அந்த மணி கூட இருந்தது ஏனாலா இல்லையா? முகமுடியா? அது எப்படி ஒருத்தர் முகம் போலவே முகமுடி இருக்க முடியும்? கடவுளே, நான் கண்ணால கண்டதெல்லாம் அப்படியே நம்பிட்டேனே. அப்ப என் கண்ணு என்கிட்ட பொய் சொல்லிடுச்சா? கண்ணால காண்பதும் பொய், காதால கேட்பதும் பொய், தீர விசாரிக்கிறதே மெயின்னு சொல்லுவாங்களே. ஆமா, நான் முட்டாளாகிட்டேன். ஆமா, நிலா ஒரு முறை சொல்லிருக்கா, அமெரிக்கால மனுஷங்களை போலவே முகமுடி நிறைய இருக்கும்னு என்று நினைத்தவன் தலையில் அடித்துக் கொண்டு கத்தி கத்தி அழுதான். நிலா, 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 சாரிடி, என்ன மன்னிச்சிடுடி. நிலா, என்கிட்ட மறுபடியும் வந்துடுடி. நான் இனிமே உன்னை சந்தேகமே பட மாட்டேன்டி. சத்தியமா என்கிட்ட வந்துடுடி. என்னை விட்டு போகாதடி. நீ சொன்ன மாதிரியே நம்ம 2 பேரும் உன் அப்பா அம்மா முன்னாடி வாழ்ந்து காட்டலாம். வாடி நிலா, வா என்று சந்திரன் கத்தியவாறு எழுந்து அவள் கீழே விழுந்த அந்த மொட்டை மாடிக்கு ஓடி வந்தவன் அவள் நின்ற இடத்தை தொட்டு கும்பிட்டவாறு, நிலா, 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 எங்கடி இருக்க? எங்கடி போன என்னை விட்டு என்று கத்தியவாறு வானத்தை பார்த்தவன் மேலும் கத்தினான். ஆம், அன்று பௌர்ணமி. முழு நிலவை பார்த்து அழுதவனை வானத்தில் பிரகாசமாக ஜொலிக்கும் பௌர்ணமி நிலவு கேலி செய்தது. ஆம், அவனின் வாழ்க்கை
பௌர்ணமியில் ஆரம்பித்து பௌர்ணமியிலேயே முடிகிறதே, ஏன் என்று அவன் அந்த நிலவிடம் சண்டைக்கு சென்றான். ஆனால் அந்த நிலவோ, உன் வாழ்க்கையை பௌர்ணமியாக மாற்ற ஒருத்தியை அனுப்பி வைத்தேன், அவளை கை நழுவ விட்டுவிட்டு என்னிடம் என்னடா பேச்சு என்று மேகத்திற்குள் ஒளிந்து கொண்டது. அவனுக்கு வானத்தில் இருக்கும் நிலவை பார்க்க பார்க்க அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியவில்லை. இதே நிலா இப்போ உயிரோடு இருந்திருந்தால் இங்கு அவர்கள் நிலா சோறு அல்லவா சாப்பிட்டு இருப்பார்கள். சந்தோஷமாக நகர்ந்த அவன் வாழ்க்கையில் இந்த சந்தேகம் எங்கிருந்து வந்தது என நினைத்தவன் மீண்டும் வானத்தில் இருக்கும் அந்த பௌர்ணமி நிலாவை பார்த்து தன் பலம் கொண்டு கத்தினான், நிலாவென்று. இனி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும், வானில் நிலவு வரும். ஆனால் அவனுடைய நிலா வருவாளா? சந்திரனின் நிலா வருவாளா? அவனுக்கு நிலா வேண்டுமே என்று கத்தியவன் அப்படியே விடிய விடிய கத்தியபடியும் அழுதபடியும் இருந்தான். அவனின் ஒவ்வொரு நாளும் அழுகையில் ஆரம்பித்து அழுகையிலேயே முடிந்து கொண்டிருந்தது. அவன் அதிலிருந்து மீண்டு வரவே வெகு காலம் எடுத்துக்கொண்டான். 5 வருடங்கள் கடந்து ஓடின. ஆனால் இப்போதும் நிலாக்காக அவன் காத்து கொண்டுதான் இருக்கிறான். இதையெல்லாம் நினைத்த சந்திரன் தன் நிகழ்வுலகிற்கு வந்தான். ஆம், இப்போது நினைத்து பார்த்தாலும் ஏதோ அனைத்தும் நேற்றைக்கு நடந்தது போல் அல்லவா இருக்கிறது என நினைத்தவன் தன் கண்ணீரை துடைத்தவாறு அமைதியாக இருந்தான். இதையெல்லாம் அங்கமுத்து பஞ்சாயத்தில் கூறியவர் அரவிந்தை பார்த்து கேட்டார். இப்ப சொல்லுடா, சந்திரன் அவனோட மனைவியை கொன்னானா? உன் நாக்கு அழுகிடும்டா. அவன் அப்படி அசிங்கமா பேசுறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? அவன் வாழ்க்கையில நடந்த சூழ்ச்சியில அவன் மாற்றப்பட்டான். அதுல அவன் வாழ்க்கையே தொலைச்சிட்டான். அதுக்காக தான் அவன் உன்கிட்ட சொல்றான், நீ மல்லிகாவை சந்தேகப்படாதன்னு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சந்தேகப்படாத. ஏன்னா அந்த சந்தேகத்தால அவனோட வாழ்க்கையை இழந்தவன். உன்கிட்ட சந்தேகப்படாதன்னு சொல்றது சரிதானே? அவன் குடிப்பான் தான், ஆனா மத்தவங்களை குடிக்காதன்னு சொல்லுவான். ஏன்னா குடிச்சா வர ஆபத்து, அதனால வர பாதிப்பு என்னன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் வாழ்க்கையை இழந்த மாதிரி வேற யாரும் இழக்க வேணான்றதுதான் அவன் நினைக்கிறது. அவனை போய் ஏண்டா அப்படி தப்பா பேசுற? ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஓடி ஓடி உதவி பண்றவன். அவன் உழைக்கிற காசு எதுவும் அவனுக்குன்னு வச்சுக்கிட்டதில்ல என்று அங்கமுத்து கூறியவர் ஆதங்கத்தில் அங்கிருந்து சந்திரனை பார்க்க சென்று விட்டார். இதையெல்லாம் கேட்ட மல்லிகாவும் அரவிந்தை நன்றாக அடித்தவள், அந்த மனுஷன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுடா என்று மல்லிகா அரவிந்தை திட்டினாள். இப்படியே சில காலங்கள் ஓடியது. மல்லிகா சந்திரனின் குழந்தையுடன் நன்றாக பேசி பழகி தந்தையுடன் சேர்க்க முயற்சித்துக் கொண்டிருந்தாள். சந்திரனும் இரவும் பகலும் வேலைக்கு சென்றவன் பௌர்ணமியானால் மொட்டை மாடியில் முழு நிலவுக்காக காத்திருப்பான். ஆம், அவன் நிலவை தன் மனைவியாகவே நினைத்து விட்டான் போலும். அரவிந்த் எத்தனையோ முறை மல்லிகாவிடம் மன்னிப்பு கேட்டும் மல்லிகா அவனுடன் சேர மறுத்துவிட்டாள். ஆனால் அவனும் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் காலை சந்திரன் எழுந்து வெளியில் வந்தவன் ஒரு கணம் உறைந்து போய் நின்றான். ஆம், அவன் மகள் லேக்காவை பார்த்தவன் அப்படியே அவளை பார்த்தவாறு சிலை போல் நின்றான். அவளை கை குழந்தையாக பார்த்தவன் இப்பொழுது 9 வயது சிறுமியாக தன் முன் இருக்கிறாள். அவள் அழகாக அவனை பார்த்து புன்னகைத்து அப்பா என அழைத்தாள். அந்த அழைப்பில் அகிலமும் அவனுக்கு நின்று விட்டதாக தோன்றியது. ஓடி சென்று இருக்க அணைத்து கொண்டு லேக்காவின் முகத்தில் முத்தமழை பொழிந்தான். அப்படியே திரும்பி பார்க்க அங்கு மல்லிகாவும் அவளது கணவன் அரவிந்தும் சிரித்தவாறு நின்று கொண்டிருந்தார்கள். எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பது போல் மல்லிகாவின் தொடர் முயற்சியால் லேக்காவையும் சந்திரனையும் சேர்த்து வைத்தாள். என்னதான் மகளுடன் சேர்ந்தாலும் அந்த பௌர்ணமியை மட்டும் சந்திரன் விடவில்லை. தன் மகள் வந்து தன்னை கிண்டல் கேலி செய்கிறாள் என்று தெரிந்த போதும் அவனால் அந்த பௌர்ணமி நிலவை விட முடியவில்லை. ஆம், அவனுக்கும் நிலவுக்கும் உள்ள சம்பந்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.